ஹலோ வணக்கம். நம்ம காஞ்சிபுரம் எஸ்சிடி கேஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி புது வரவு ஷிஃப்ட் வந்துருக்குது, ஜென்னு வந்துருக்குதுங்க. அப்படியே எல்லா வண்டியும் பார்க்கலாம். அதாவது 40,000 ரூபாயிலிருந்து நம்மகிட்ட ஒரு 5 லட்ச ரூபா வரைக்கும் இன்றைக்கி வண்டி இருக்குதுன்னு வச்சுங்களேன். ஒரு 10-15 வண்டி இருக்குதுங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐட்டுன்னு பார்த்துக்கலாங்க. 2009 மாடலுங்க. இது சென்னை நம்பர் தான், நான் லோக்கல் டியோ. இது ஏற்கனவே போட்ட வீடியோ போட்டிருப்பேன். இந்த வண்டியெலாம் டயர் பார்த்தீங்கன்னா ஒரு 40% தான் இருக்கும். வண்டி ரொம்ப தெளிவாக இருக்குன்னு வச்சுங்களேன். கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 94,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. 2 பவர் விண்டோ வந்துருங்க. வண்டி வெரி நீட்னஸாக இருக்குது. அதாவது செட்டு வந்து ஆண்ட்ராய்ட் செட்டுங்க. ஏசி, மியூசிக் சிஸ்டம் எல்லாமே நல்லாயிருக்கும். சீட் கவர் இன்டீரியர் பாருங்கள், அப்படியே பக்காவாக இருக்குது. புது வண்டி மாதிரி தெளிவாக இருக்குங்க. ரிவர்ஸ் கேமரா எல்லாமே வந்துடும். சின்ன பட்ஜெட்டுக்கு ஒரு சொகுசான வண்டி. பேக் சீட்லாம் பாருங்கள், ஃபுல் மேட் கட் மேட்லேருந்து எல்லாமே தெளிவாக இருக்கும். நல்ல வண்டின்னு வச்சுங்களேன். பாருங்கள் எவ்வளோ சுத்தமாக இருக்குன்னு பாருங்கள். எல்லாமே ஃபேனர் செட்டிலிருந்து எல்லாமே கிளியராக இருக்குது. ஜாக்கி லிவர் எல்லாமே நல்லாயிருக்கும். சுத்தமான வண்டி. 2029 வரை கரண்டில் இருக்குது. இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது. வண்டி எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். இன்ஜின் ரூம்லேருந்து எல்லாம் பாருங்கள். பேட்ரி நல்லா இருக்குது. வண்டி தெளிவாக இருக்குன்னு வச்சுக்கங்களேன். 2009ங்க. இது ஓனர் மட்டும் 3 ஓனர், 5 வருஷம் பேப்பர் கரண்ட்டு, இன்சூரன்ஸ் கரண்ட்டு, 94,000 ஓடி இருக்குங்க. நம்ம ஆஃபீஸில் ஃபைனலாக 2,05,000 கொடுத்துடலாங்க. நேரில் வாங்க, ஓட்டி பாருங்கள். சின்ன வித்தியாசம் பண்ணிக்கலாங்க. அடுத்த வண்டி பார்ப்போங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இது ஐட்டன் தாங்க. 2011 மாடல். ஆனால் பார்த்திங்கன்னா பாருங்கள், இது டயர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்மியாக தான் இருக்குங்க. ஒரு 40% அதே கண்டிஷன் தான் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஓனர் 4 ஆயிடுச்சு. 2011 பியூர் பெட்ரோலு. வண்டி சுத்தமாக இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குண்ணே. 4 பவர் விண்டோ வந்துருக்கு. இதில் 11 மாடல். கிலோமீட்டர் பாருங்கள், 95,600 கிலோமீட்டருங்க. இது ஆண்ட்ராய்ட் செட்டு, மியூசிக் சிஸ்டம், ரிவர்ஸ் கேமரா, ஏசி எல்லாமே பக்கவாக இருக்குது. அதே மாதிரி எல்லாம் இந்த ஹோண்டாயில் மட்டும் இதெல்லாம் தெளிவாக இருக்குது. உள்ள இன்டீரியல் டயர் கம்மிங்க. டயர் மலையத்துக்கு மண் அடிச்சிருக்கு, உங்களுக்கு கம்மியாக தான் தெரியும். ஆனால் கண்டிஷன் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குங்க. இது டயரு எல்லாமே நல்லாயிருக்கு பாருங்களா. ஸ்டெப்னிலிருந்து எல்லாமே நல்லா இருக்குது பாருங்கள். டோர் எல்லாம் பாருங்கள், புது வண்டி மாதிரி இருக்குது. ஓனர் 4 தான் ஆயிடுச்சு. 2011 எல்லாம் அவ்வளோ தெளிவாக இருக்கும். இது பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இன்ஜின் ரூம் பாருங்கள் எவ்வளோ சுத்தமாக இருக்குது பாருங்கள். தெளிவாக இருக்குது. எல்லாமே நல்லாயிருக்கும். இது ஓனர் 4ங்கிறதுனாலயே 2011 4 ஓனர் ஈரோடு டியோடு இருக்குதுங்க. பியூர் பெட்ரோலு. வண்டி வெரி நீட்னஸாக இருக்குது. 1,80,000 ரூபாய்க்கு வெரி ஃபைனல் கொடுத்துடலாங்க. நேரில் வாங்க. அது 2009 3 ஓனருங்க. அது 5 வருஷம் பேப்பர் கரண்டில் இருக்குது. இது 2011 1 வருஷம் பேப்பர் கரண்டில் இருக்குது. ஓனர் 4ங்கிறதுனால 1,80,000 கொடுத்துடலாம். நேரில் வாங்க, ஓட்டி பாருங்க, பேசிக்கலாம். அடுத்த வண்டி பார்க்கலாம் வாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த வண்டிங்க V2 இண்டிகா டீசல் வண்டி V2ங்க. இது மாடல் பார்த்திங்கன்னா 2012 ஒரே ஓனருங்க. ஆனால் T சரண்டருங்க. வெறும் 1,10 ஓடி இருக்குதுங்க. வண்டி பாருங்க, ஃபேன்சி நம்பர் 60T6040 நம்பர் பாருங்கள் எப்பேற்பட்ட நம்பர்னு. இது டயரில் ஒரு 80% இருக்குங்க. பவர் ஸ்டேரிங், ஏசி, மியூசிக் சிஸ்டம் அது மட்டும் வந்துடுங்க. ஃபுல் மேட் கட் மேட் எல்லாமே நல்லா இருக்குங்க. டீசல் வண்டிங்க. 1,10 ஓடி இருக்குது. ஒரு சின்ன பட்ஜெட்டு. தெளிவாக இருக்குது பாருங்கள். நல்லா இருக்குது. 4 டயருமே பார்த்திங்கன்னா ஒரு 80% இருக்கும். எப்படி இருக்கு பாருங்கள். எல்லாமே நல்லா இருக்கு பாருங்கள். ஸ்டெப்னி, ஜாக்கி லிவர், 4 டோரும் பாருங்கள் எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்கள். ஏன்னா அந்த சைடு மட்டும் காமிச்சிட்டு இந்த சைடு அதாவது பொறிச்சல் இருக்கோ அப்படின்னு கூட நினைப்பீங்க வீடியோவில் பார்த்துட்டு. அதனால தான் எல்லாமே காமிக்கிற தெளிவாக. இன்ஜின் ரூம் பாருங்கள் எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்கள். சுத்தமாக இருக்குதுங்க. வண்டி நல்லாயிருக்கு. டீசல் வண்டி. மைலேஜ் நல்ல மைலேஜுங்க. ஒரு சின்ன பட்ஜெட்டு பாருங்க. சீல்டு இன்ஜின் கம்பெனி வந்து சீல்டோடு அப்படியே தெளிவாக இருக்குது பாருங்க. அருமையாக இருக்குது வண்டி. சின்ன பட்ஜெட்டுங்க. ஃபைனல் 99,000 கொடுத்துடலாங்க. அதாவது ஒரே ஓனர், T சரண்டரு, தேனி நம்பரு, 2012 டீசல் வண்டி V2 மாடல். 99,000 கொடுத்துடலாங்க. அருமையான வண்டி. அடுத்தது நம்ம ஆஃபீஸ் புது வரவு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல வண்டி. இது நேற்று வந்துச்சுங்க.
ஸ்விஃப்ட்டு ஜெட்டி டாப் எண்டு, அதாவது போன ஒரு 10-15 நாளைக்கு முன்னே ஜெட்டியே போட்டிருந்தேன், சீக்கிரம் போயிடுச்சு. ஆனால் ஒரே ஓனர் தான். வண்டி தெளிவான வண்டிங்க. பாருங்க டயர்லாம் பாருங்கள் 80%, அதாவது 5 அளவில் வண்டியோட வந்துருங்க. இது ஜெட்டிங்கிறதுனால வண்டியோடவே வந்துடும். கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 1,47,740 கிலோமீட்டர் இன்றைக்கி தேதி வரைக்கும் ஓடி இருக்குதுங்க. வண்டி தெளிவாக இருக்குங்க. 14 மாடல் ஜெட்டி 29 வரை கரண்டில் இருக்குதுங்க. இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது. 4 பவர் விண்டோ வந்துருங்க. ஆட்டோமேட்டிக் மில்லர் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்துருங்க. லாக் டைப்புங்க. வண்டி பாருங்க எவ்வளோ நீட்டாக இருக்குதுன்னு. மியூசிக் சிஸ்டம் வந்து ரிவர்ஸ் கேமராவிலிருந்து, ஏசியிலிருந்து, பவர் ஸ்டேரிங்கிலிருந்து, ஆடியோ சிஸ்டம் கண்ட்ரோல் ஸ்டேரிங்கில் வந்துருங்க. எல்லாமே வந்துட்டு வண்டி பாருங்க எவ்வளோ தெளிவாக இருக்குதுன்னு பாருங்க. ரொம்ப பக்கமான வண்டியான உண்மையிலேயே ஒரிஜினாலிட்டியே இருக்குது பாருங்க. பாருங்கள் பேக் சீட்டு, ஃபுல் மேட், கட் மேட் எல்லாமே நல்லா இருக்குது. அதாவது வண்டியில் ₹1 செலவு கிடையாது. எடுத்துகிட்டு போனால் அப்படியே ஓட்டலாம். பாருங்க எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்க. நீங்கள் எல்லாம் காமிங்க எப்படி இருக்குது பாருங்க. ஆனால் ஸ்விஃப்ட்னா பாருங்க இப்படி லட்டு மாதிரி வண்டி வந்தால் வண்டி ரொம்ப யார் பார்த்தாலும் மனசுக்கு பிடிக்கும். 2014ங்க. பார்த்துடலாம் வாங்க. டயர் எல்லாமே காமிங்க அப்படியே. மண் மட்டும் இருக்கும். டயர் பாருங்கள் எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்க. எல்லாம் பீடிங் இந்த சைட்லாம் காமிங்க, ஏன்னா தெளிவாக பார்க்கட்டும் மக்கள். அப்போ தான், அதாவது இதை க்ளோஸாக காமிங்க. மில்லரில் எல்லாமே 13 தான் இருக்குதுங்க. அதுக்காக 13 கடைசின்னு நினைக்க வேண்டாம். அதாவது 13 மாடல் கடைசியில் வண்டி மேனுஃபேக்சர் ஆகிருக்க மாட்டேங்குது. 14 1ஆவது மாதம் வண்டி புக்குலிங்க. கிளாஸ்லாம் பார்த்தீங்கன்னா 13 தான் போட்டிருக்காங்க. அதை நான் ஓப்பனாக சொல்லிடுறேன் உங்கள்கிட்ட. நம்மள்ட்ட தான் எந்த ஒளிவு மறைவும் இல்லைங்க. மக்களுக்கு என்ன இருக்குதோ அதை அப்படியே சொல்லி கொடுக்குறேன் நான். பாருங்கள் எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்கள். அப்புறம் சேஸ் நம்பரு இங்கே பாருங்கள். சேஸ் நம்பர் பாருங்கள் அப்படியே பல மாடல் சிரிக்குது பாருங்கள். எல்லாமே எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்கள். ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. வண்டி முழுசாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வண்டி நல்லா இருக்குது. பார்க்கலாம் லைட் இருந்து எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க. இந்த வண்டி பார்த்திங்கன்னா 2014 ஒரே ஓனரு. எல்லாமே கரண்டில் இருக்குது. ஃபைனல் 4,85,000 ஃபைனல் கொடுத்துர்லாங்க. நேரில் வந்து எடுத்துகிட்டு போங்க சரிங்களா. நேரில் வந்து ஓட்டி பாருங்கள். 1-2 என்னால் பண்ண முடிஞ்சோ பண்ணித்தரேன். வண்டி அருமையாக இருக்குது. டீசல் வண்டி, ஜெட்டி, டாப் எண்டு. ஒரு ஓனர் வண்டி கிடைக்காதுங்க. 10 ரூபா சேர்த்து போகுது, கம்மியாக போகுதுங்கிற. ஸ்விஃப்ட்டு ஒரு ஓனர் வண்டி கிடைக்காது, பெரிய அரிது. நீங்கள் பாருங்கள். ஆனால் இன்னொன்று சொல்லிடுறேங்க, முழுக்க இது கம்பெனி சர்வீஸே கிடையாது. கஸ்டமரை என்கிட்ட சொல்லி தான் கொடுத்தாங்க. கம்பெனி சர்வீஸ் ஆனால் நோ, வெளி சர்வீஸ் தான். மற்றது நீங்கள் என்ன மெக்கானிக் கூட்டு வந்து பார்க்குறீங்களா எல்லாம் செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கங்க. நான் கம்பெனி சர்வீஸாக வெளி சர்வீஸாக அப்படிங்கிறதுக்கு என்னால் தெளிவாக சொல்ல முடியாது. வண்டி என்ன கிலோமீட்டர் இருக்குதோ அந்த கண்டிஷன் வண்டி நல்லா இருக்குது, அதுக்கு நான் எடுத்துருக்கிறேன். நீங்களும் அந்த மாதிரி பார்த்து உங்களுக்கு பிடிச்சா எடுத்துங்க தாராளமாக. ஆனால் கம்பெனி சர்வீஸான்னு கேட்டால் கிடையாது, அதுக்கு நான் பொறுப்பு இல்லைங்க. அந்த வண்டி கம்பெனி சர்வீஸ் இல்லை. நீங்கள் பார்த்து எடுத்துக்குங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 2004 ஆல்டோ. எஃப்சி இன்சூரன்ஸ் இல்லைங்க. ஓனர் 4 ஓனரு. பெயிண்ட் மட்டும் மேலே ரூப்பும் மட்டும் இது கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. ஆனால் இன்ஜின் நல்லா இருக்குது, வண்டி நல்லா இருக்குதுங்க. பாருங்கள் திருப்பூர் நம்பரு, ஓரளவுக்கு நம்பர் ஃபேன்சி வரும் பாருங்களேன். 2 பவர் விண்டோ வந்துருங்க. மியூசிக் சிஸ்டம், ஏசி வந்துருங்க. சீட் கவர், ஃபுல் மேட், கட் மேட் எல்லாமே நல்லாயிருக்கும். ஏன்னா 2004க்கு உண்டானது என்னவோ அப்படியே இருக்குன்னு வச்சுங்களேன். ஒரு பொருட்கள் ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது. பாருங்களேன் பேக் சீட்லாம் பாருங்கள். சின்ன வேலை இருக்குங்க. அந்த கிளாஸு இதெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கும். ஏன்னா பழைய வண்டினாவே உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். பாருங்கள் எல்லாமே நல்லா இருக்குது. வண்டி சுற்றி வந்துடலாம். எல்லாமே 4 டோரே நீக்கி காமிச்சிடலாம். எல்லாமே பொறுமையாக பாருங்களேன். எல்லாம் சுத்தமாக இருக்குது. ஏன்னா ஒரு சைடு காமிச்சு ஒரு சைடு காமிக்கணும். தெளிவாக இருக்குது. டயர் காமிங்க. டயர் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது. ஒரு 80% மேலே இருக்குங்க கண்டிப்பாக. இன்ஜின் ரூம் பாருங்களேன். பேட்ரி புது பேட்ரி இப்போ தான் போட்டேன், 2 நாள் தாச்சு. 2004 ஓனர் 4. எஃப்சி இன்சூரன்ஸ் கிடையாது. வண்டி திருப்பூர் நம்பரு நல்லாயிருக்கும். ஒரு 800 கொடுக்குற மாதிரி ஃபைனல் ஒரு 79 ரூபாய்னா கொடுத்துர்லாங்க. 79,000 ரூபாய்க்கு 2004 ஆல்டோ. அது இது வந்து 1100 சிசி 16 வால்வு அந்த வண்டி கொடுத்துர்லாங்க. நல்லாயிருக்கு. அடுத்து வேகனார். இது பார்த்திங்கன்னா ஓனர் பார்த்திங்கன்னா 4. எஃப்சி பார்த்திங்கன்னா 29 வரைக்கும் இருக்குங்க. TN 37 ஃபேன்சி நம்பர் 8182 அருமையான நம்பர் பாருங்கள். வேகனரு 2001 மாடலு. வண்டி சுத்தமாக இருக்குது பாருங்கள். நம்பர் ஃபேன்சி நம்பருங்க. டயர் ஒரு 80% இருக்கும்.
இன்சூரன்ஸும் இன்னொரு 6 மாதத்துக்கு இருக்குதுங்க. பவர் விண்டோ வராதுங்க. மியூசிக் சிஸ்டம், ஏசி எல்லாமே நல்லாயிருக்கும். இது சீட் கவர், ஃபுல் மேட்டு எல்லாமே தெளிவாக இருக்குது பாருங்கள். சின்ன வண்டி தான், ஆனால் ஒரு பொரிச்சல் இல்லாமல் சுத்தமான வண்டி. சரிங்களா? பேக்கில் பார்க்கலாம் வாங்க. பாருங்கள் எவ்வளோ சுத்தமாக இருக்குங்க. எல்லாமே காமிங்க. ஸ்டெப்னி பாருங்க எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்க. ஒரு இடத்துல கூட ஒரு பொரிச்சல் கிடையாது. தெளிவாக இருக்கும். மேல் ரூப் எல்லாமே சுத்தமாக இருக்குது பாருங்க. ஒரு சின்ன பட்ஜெட்டுக்கு மழை காலத்துக்கு போகிறதுக்கு பாருங்கள் சீட் கவர்லாம் பாருங்கள் எவ்வளோ தெளிவாக இருக்குது. 4 டயருமே ஆவரேஜாக இருக்கும். முக்கால் கண்டிஷன். ரொம்ப தெளிவான வண்டி. இது பாருங்கள் எப்படி இருக்குங்க. இது பேட்ரி புதுசு. பேட்ரி பாருங்கள் எப்படி இருக்குது. இன்ஜின் ரூம் பாருங்கள் எவ்வளோ தெளிவாக இருக்குது. ஒரு ஆயில் லீக்கேஜாக எதுவும் கிடையாது. வண்டி சுத்தமான வண்டி. பியூர் பெட்ரோலு. இது கிலோமீட்டர் மட்டும் பார்த்து சொல்லிடுறேன் நான். 1,33,700 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. 4 ஓனர் 29 வரை கரண்டில் இருக்குது. வண்டி பியூர் பெட்ரோலில் இது ஃபைனல் 99,000 கொடுத்துடலாங்க. நேரில் வந்து ஓடி பாருங்க. எந்த வண்டியுமே ஒரு ரூபா செலவு இல்லை. அதாவது எல்லா வண்டியுமே நம்மள்ட்ட செலவு இல்லாமல் வண்டி எடுத்தால் ஓட்டலாம், அவ்வளோதான். அடுத்து ஜென்னுங்க. சென்னு பார்த்தீங்கன்னா இது ஓனர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் சொல்லிடுற 5 ஓனர். எல்லோரும் ஓனர் 5 அதிகமாக தான் சொல்ல மாட்டாங்க. ஓனர் 5 ஓனரு. ஆனால் 97 மாடல். எஃப்சி இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா 27 வரைக்கும் எஃப்சி இருக்குதுங்க. இன்சூரன்ஸுன்னு ஒரு வரிசை இருக்குதுங்க. ரெட் கலரு வண்டி ரொம்ப சுத்தமாக இருக்குது. அதான் சின்ன பட்ஜெட்டுக்கு பாருங்கள் எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்கள். பார்க்கலாம் வாங்க. டயர் அப்படி தான் 4 டயருமே ஒரு 90% இருக்குங்க. சின்ன பட்ஜெட்டு பெட்ரோல் வண்டி. மியூசிக் சிஸ்டம் இருக்குது, ஏசி இருக்குது, எல்லாம் வந்துடுதுன்னா என்ன வேணும். சின்ன பட்ஜெட்டுக்கு சுத்தமாக இருக்குது வண்டி. ரெட் கலர் தான் நான் வண்டி பார்க்குறக்கட்டி தகன்னு இருக்குது. தேங்காய் எண்டாஸோடு இங்கேயும் கிடைக்கிது இந்த பட்ஜெட்டுக்கு. பாருங்க டயர் பாருங்கள். ஸ்டெப்னி புது டயர் மாதிரி இருக்குது. நான் பெட்ரோல் நினச்சேன். டேங்க் எண்டாஸ் இருக்கிறத மறந்துட்டேன் நான். அது டேங்க் எண்டாஸோடு இருக்குது பாருங்க. எல்பிஜி எண்டாஸ்மெண்ட்டோடு உங்களுக்கு இந்த ரேட்டுக்கு எங்கேயும் கிடைக்குது பாருங்க. எல்லாம் சுத்தமாக இருக்குது பாருங்க. சின்ன பட்ஜெட்டு வேறு எப்படி இருக்கு. ஒரு இடத்துல நீங்கள் எதாவது மைனஸ் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லவே முடியாது. இந்த இடம் மட்டும் சொல்லணும். கொஞ்சம் அது பெயிண்ட் ஒர்ஸ்டாங்காக பட்டி வச்சுருக்குது, பெயிண்ட் பண்ணல. பாருங்க எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்க. சுத்தமான வண்டி. எவ்வளோ இன்ஜின் ரூம் பாருங்கள். அப்படியே தகத்தான் இருக்குது. கார்பெட்டர் டைப்பு, டேங்க் எண்டாஸு, எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்ட்டு, 4 டயரும் புதுசு. இன்னும் என்ன எல்லாமே சொல்லிகிட்டே போகலாம். ஃபைனல் 65 ரூபாய்க்கு கொடுத்துடலாம். நேரில் வாங்க. ஜென்னு 65,000 கொடுத்துடலாம். எல்லா கரண்டில் இருக்குது. டேங்க் எண்டாஸுங்க. அடுத்து பார்ப்போங்க. 34 நம்பரு TN 34B 3413 நம்பர் பாருங்கள் எப்படி இருக்குது. 34 11 மாடலு. டயர் பாருங்கள் 4மே ஒரு 80% இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்கும் பாருங்கள். டயர் மண் அடித்து கிடக்கிறதுனால உங்களுக்கு பார்த்தா புது டயர் கூட கம்மியாக தான் தெரியும். வண்டி சுத்தமாக இருக்கும். கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா இது பார்த்துக்கலாங்க. கிலோமீட்டர் 45,700 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. இதுலேயும் மியூசிக் சிஸ்டம் இருக்குது, ஏசி இருக்குது, டேங்க் என்டாஸ்மெண்ட் இருக்குது, சீட் கவர், ஃபுல் மேட் கட் பண்ணிட்டு எல்லாமே நல்லா இருக்குது. எல்லாம் எடுத்தால் அப்படியே ஓட்டலாங்க. பாருங்களேன். மாடல் 11, ஓனர் 4 டயர் புதுசு, டேங்க் எண்டாஸு, லோக்கல் நம்பரு, லேட்டஸ்ட் டைப்பு. பாருங்க எப்படி ஸ்டெப்னி, பெரிய டேங்கு, கேஸ், பெட்ரோல் ரெண்டுலேயுமே ரன்னிங் ஆகுங்க. எல்லா டோரையும் பார்த்துக்கலாங்க. பாருங்கள் எவ்வளோ தெளிவாக இருக்குங்க. சுத்தமாக வண்டி இன்ச்சு போய் இன்ச்சாக காட்டுற பாருங்கள் எவ்வளோ தெளிவாக இருக்குங்க. கீழே எல்லாமே டோர் இது எல்லாமே சும்மா மேம்போக்காக காமிச்சா நீங்களும் யோசிப்பீங்க என்னடா வண்டி எப்படி இருக்குது என்ன தெரியலன்னு. எல்லாம் பாருங்கள். சேஸ் நம்பர், இன்ஜின் நம்பர், அப்ரான்லேருந்து இன்ஜின் பாருங்கள். எல்லா பேட்ரி பாருங்கள் எல்லாமே நல்லாயிருக்கும். வண்டி தெளிவாக இருக்கும். இது 2011, 4 ஓனரு, 45,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கும். 4 டயர் நல்லா இருக்குது. ஃபைனலில் 1,29,000 கொடுத்துடலாங்க. நேரில் வந்து ஓட்டி பாருங்கள். வண்டி நல்லாயிருக்கு. கேஸ், பெட்ரோல் ரெண்டுலேயுமே ஓடுங்க. அடுத்த வண்டி பார்க்கலாங்க. இது 2001 மாடலுங்க. எஃப்சின்னு ஒரு வருஷம் இருக்குது. 2001 மாடலு. இது டயர் பார்த்திங்கன்னா ஒரு 60% இருக்குங்க. திருப்பூர் நம்பருங்க. திருப்பூர் நம்பரு. M5 மாடல். கார்பெட்டர் கிடையாது, M5 டைப்பு. எல்லாமே வந்துட்டு பாருங்க. மியூசிக் சிஸ்டம் இருக்குது, ஏசி இருக்குது பாருங்க. எல்லாம் கம்மி எப்படி இருக்கு பாருங்க. சின்ன பட்ஜெட்டு நல்ல வண்டி.
சீட் கவர் பாருங்க, அப்படி பஞ்சு மாதிரி போட்டு வச்சு புது கவர், ஃபுல் மேட் கட் மேட் எல்லாமே போட்டிருக்கு பாருங்க. சீட் கவர், பேக் சீட்டு எல்லாமே போட்டிருக்கு. இது பியூர் பெட்ரோலு, ஸ்டெப்னி, ஸ்பீக்கரு, செட்டு, மியூசிக் சிஸ்டம் எல்லாமே இருக்குது பாருங்க. 2011 எப்படி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இருக்குது பாடி பாருங்க. எப்படி தெளிவாக இருக்குது. 39 நம்பர். இது பார்த்தீங்கன்னா ஓனர் 2 ஓனருங்க, ரொம்ப தெளிவாக இருக்கும். சின்ன பட்ஜெட்டு. இன்ஜின் ரூம் பாருங்கள் எவ்வளோ தெளிவாக இருக்கும். M55 தெளிவாக இருக்கும். இது 2001 26 வரை கரண்டில் இருக்குது. 2 ஓனரு, பியூர் பெட்ரோலு. ஃபைனல் 72,000 கொடுத்துடலாங்க. 72,000 தான் கிடைக்குங்க. நான் வண்டி அந்தளவுக்கு சுத்தமாக இருக்குது. அடுத்து பார்க்கலாங்க. இது 96 மாடல், 96 எஃப்சி இன்சூரன்ஸ் கிடையாதுங்க. பியூர் பெட்ரோலு. டயர் கம்மியாக தான் இருக்கும், ஒரு 40% உள்ளதாக இருக்கும். பார்க்கலாங்க. பெட்ரோல் வண்டி 96, மியூசிக் சிஸ்டம், ஏசி எல்லாம் இருக்குது. ஆனால் ஏசி எல்லாம் காற்று தான் வரும். பாடி நல்லா இருக்குது, இன்ஜின் நல்லா இருக்குதுங்க. ஓட்டி போலருக்கு நல்ல வண்டி. டயர் ஒரு 40-30% இருக்கும். பேக் சீட்லேருந்து எல்லாமே நல்லா இருக்குது பாருங்களேன். பாருங்க எல்லாமே இருக்குது. ஒரு பொரிச்சல் கிடையாது, சுத்தமான வண்டிங்க. எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்க. பாடி 96 பாடி இருந்தாலும், அதனால தான் எடுக்கிறது. இல்லைன்னா எடுக்க மாட்டாங்க பாருங்களா. சுத்தமாக இருக்குது. சீட் கவர் எல்லாமே நல்லாயிருக்கு. மேலே ரூப்லேருந்து எல்லாம் பாருங்க எவ்வளோ தெளிவாக இருக்குங்க. பேட்டரி டைப்புங்க. பேட்டரி பூஸ் நான் தான் போட்டேன் நேற்று. 3000 இந்த பேட்டரி தெளிவாக இருக்கும். சின்ன பட்ஜெட் வண்டி. 43,000 வெரிஃபைல் கொடுத்துடலான்னு பேட்டரி பூஸ் போட்டேன். 96, ஓனர் 5, பியூர் பெட்ரோல், எஃப்சி இன்சூரன்ஸ் கிடையாது. 43,000 கொடுத்துடலாங்க வெரி ஃபைனல். கருப்பு சிங்க நிற்கிது பாருங்க. 2009 மாடலுங்க. கிலோமீட்ரு 1,22,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. வண்டி பார்த்திங்கன்னா கருப்பு, பெட்ரோல், டிசைரு, பெட்ரோல் வண்டி, ஸ்விஃப்ட் டிசைரு, பெட்ரோல் வண்டி. டயர் இது ஒரு 40% தான் இருக்குது. பார்க்கலாங்க. 2009, 5 வருஷம் பேப்பர் கரண்டு. சரிங்களா. மியூசிக் சிஸ்டம், ஏசி, 4 பவர் விண்டோ, பவர் ஸ்டேரிங்கு எல்லாமே வந்துடும். ஆனால் பிளாக்கு பெட்ரோல் டிசைர் எல்லாமே. சீட் கவர், ஃபுல் மேட், கட் மேட் எல்லாம் வந்துடுது. அப்படி சுத்தமாக இருக்குது. VXI பாருங்க. டிக்கி பாருங்க. டயர் ஸ்டெப்னி, டிக்கி தான் பெருசு, தெளிவாக இருக்கும். எல்லா டோருமே பாருங்கள், எல்லாம் ஃபுல்லாக பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்கள். இது ரொம்ப கம்மி பட்ஜெட். யார் முன்னே வர்றாங்களோ அவங்களுக்கு ஆஃபர். பெட்ரோல் டிசைரு 2009, 2 ஓனரு, 5 வருஷம் பேப்பர் கரண்ட்டு. இங்கே பாருங்கள், நீங்களே பாருங்கள் எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்கள். பேட்ரி இதுவும் பாருங்கள் எவ்வளோக்கு நல்லா இருக்குதுன்னு. சுத்தமான வண்டிங்க. ஒரு ஆல்ட்டோ கொடுக்குற ரேட் கொடுக்கலாங்க, கொடுத்துர்லாங்க. சீக்கிரம் வாங்க, கொடுத்துர்லாங்க. 2009ங்க, 2 ஓனர், 5 வருஷம் பேப்பர் கரண்ட்டுங்க. இன்சூரன்ஸ் இருக்குதுங்க. டயர் கம்மியாக இருக்கும். ஃபைனல் வெரி ஃபைனல் 2 லட்ச ரூபாய்க்கு கொடுத்துடலாம். வாங்க, நேரில் வாங்க, வந்து ஓடி பாருங்க, எடுத்துகிட்டு போகலாம். அதெல்லாம் ஒரு ஆல்ட்டோ கொடுக்குற ரேட்டு தாங்க. அடுத்து இது ஒரு கப்பலுங்க. நீந்திட்டு போகலாம், அப்படியே தண்ணியில் நீந்திட்டு போகிற மாதிரி கப்பல். டொயோட்டா கேமரி. இது பார்த்திங்கன்னா டயர் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு 40% தான் இருக்குங்க. பெட்ரோல் கேமரிங்க. ஈரோடு நம்பரு, ஃபேன்சி நம்பரு, ஈரோடு நம்பரு, ஓனர் 2, 30 வரை கரண்டில் இருக்குது. 5 வருஷம் பேப்பர் கரண்டில் இருக்குதுங்க. இது பார்த்திங்கன்னா 4 பவர் விண்டோ வந்துருங்க. மில்லர் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, ஆட்டோமேட்டிக் சுவிட்சு கண்ட்ரோல் எல்லாமே வந்துருங்க. சைடு மில்லர் அட்ஜஸ்ட்மெண்ட்டு எல்லாமே வந்துருங்க. சைடு மில்லர் மட்டும் இல்லை, உடஞ்சிருச்சுன்னு கழட்டிட்டேன். இது பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், சீட்லாம் பாருங்கள் அப்படியே பவர் தான், எல்லாமே பவர் தான். இங்கே பாருங்கள் எப்படி போகுது பாருங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குங்க. அந்த முதுகு வலி வந்தால் டிரைவருக்கு இது பண்ணிக்கிற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குங்க. எல்லாமே பவர் இருக்குது. 4 ஏர் பேக் வந்துருங்க. வண்டியோட வந்து மியூசிக் சிஸ்டம், ஏசி, பவர் ஸ்டேரிங்கு, பவர் விண்டோ
ஏர் பேக்கு அனைத்தும் கப்பல் மாதிரி சொகுசாக இருக்கும். வண்டி அவ்வளோ தெளிவாக இருக்குன்னு வச்சுங்களேன். இது சொல்லிகிட்டே போகலாம். டொயோட்டா கேமரி 2003 மாடலுங்க. 5 வருஷம் பேப்பர் கரண்ட் இருக்குது. ஓனர் 2. இங்கே பாருங்க எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்க. 5 அலைவீல். அன்னைக்கே பாருங்க எந்த மாதிரி விட்டுருக்கான்னு. வண்டி படுத்தாங்க. இது வந்து சிடி கேஸ்டில் ஒரு 10 கேஸ்ட்டுக்கு மேலே இருக்குங்க ஒட்டுக்கு. அதே ஆட்டோமேட்டிக் அப்படியே பாட்டு மாறிக்கி பாருங்க. பாருங்க பாடிய 2003 மாதிரியே இருக்குது. அப்படியே தகன்னு இருக்குது பாருங்க. எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்க. இந்த சீட்டு அதே மாதிரி தான். எல்லாம் பவர்லேயே ரூப்புக்கு இது எல்லாமே தெளிவாக இருக்குது. கப்பல் மாதிரி. ஏன்னா வண்டி ஓட்டுறதுக்கு ஒரு சும்மா அப்படி கத்தி மாதிரி இருக்குது. வண்டி தான் பெருசு. பாருங்க அப்படியே போ ஆட்டோமேட்டிக். இது பேட்ரி புதுசுங்க. 7000 இந்த பேட்ரி. நான் தான் போட்ட அப்புறம் என்ன பண்ணுறது. வண்டி பாருங்க எப்படி இருக்குன்னு. இன்ஜின் ரொம்ப ஒரு ரூம் மாதிரி இருக்குது. வண்டி ரொம்ப தெளிவாக இருக்குதுங்க. நேரில் வாங்க கொடுத்துர்லாங்க. நல்ல கம்மியான பட்ஜெட்டுக்கே கொடுத்துர்லாங்க. இப்போ இருக்கிற கண்டிஷனுக்கு 1,50,000 ரூபாய்க்கு கொடுத்துறாங்க. 1,50,000 வெரி ஃபைனல் அசிடி கேஸில் கொடுத்துர்லாங்க. நேரில் போங்க. எல்லா வண்டியும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம எஸ்சிடி கேஸில் இன்றைக்கி வந்து ஒரு 10, 15, 12, 13 வண்டி இருக்குதுங்க. வண்டி இருந்தால் ஓரளவுக்கு போயிடுச்சு. இன்னும் வண்டி வந்துகிட்டே இருக்குங்க. அதாவது பெரிய வண்டியிலேருந்து 800லேருந்து ஜென்னிலேருந்து ஸ்விஃப்ட்லேருந்து எல்லாமே இருக்குதுங்க. நீங்கள் எஸ்சிடி கேஸ் ஃபோன் பண்ணி கேட்டு நீங்கள் வாங்க. சேனலில் எஸ்சிடி சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள். யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் டெய்லியும் போடுற வண்டியெல்லாம் உங்களுக்கு வரும். பார்ப்பீங்க. வண்டி நல்ல வண்டியே வருங்க. நேரில் வாங்க. நிறைய பேர் பழைய வீடியோ பாட்டு கேட்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு டெய்லியும் போடுற வீடியோ வரும். இல்லைன்னா உங்களுக்கு அந்த பழைய வண்டி வீடியோ தான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கும். கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. எல்லா வண்டியும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நேரில் வாங்க, ஓட்டி பாருங்கள். நல்ல ரேட்டுக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணித்தரேன். உங்களுக்கு எந்தளவுக்கு வண்டி வேணுமோ கேளுங்க, நான் பண்ணி கொடுக்குறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.